பிரைஸ் தி லார்ட். உன்னதங்களில் வாசம் பண்ணுகிற நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு கனமும் மகிமையும் துதியும் உண்டாவதாக. அவர் நேற்றும் இன்றும் மாறாதவர். ஒவ்வொரு நாளும் நம்மை அன்போடு நடத்துகிறவர். அவருடைய இரக்கங்களை நாம் சார்ந்து கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வாதமாய் நடத்துவாராக. இந்த நல்ல வேளையிலே நம்முடைய சிந்தனைக்காக தெரிந்து கொண்டதான வேத பகுதி யோவான் சுவிசேஷம் 14வது அதிகாரம் 13வது வசனம். நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாம் எதை கேட்டாலும் ஆண்டவர் அதை நமக்கு தருகிற தேவன். கேளுங்கள் தரப்படும் என்று சொல்லுகிறார். அவர் அவ்வளவு அன்பு நம் மீது வைத்திருக்கிறார். நம்முடைய பிள்ளைகள் கேட்கிறத நாம் வாங்கி கொடுக்கிறது போல, அவர்களை மகிழ்விக்கிறது போல, கர்த்தரும் அவருடைய செய்கைகளால் நம்மை மகிழ்ச்சி ஆக்குகிற தேவனாய் இருக்கிறார் என்று பார்க்கிறோம். நீங்கள் எதை கேட்டாலும், நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிலே பிதாவாகிய தேவன் மகிமைப்படும்படியாக, பிதாவின் சித்தத்தின்படி தேவன் நமக்கு செய்கிற தேவன். அதைத்தான் 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே 15ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். இந்த தேவனை சேவிக்கிறதுனால நமக்கு ஒரு தைரியம் இருக்கிறது. என்ன கேட்டாலும் கொடுப்பார். அவருடைய சித்தத்தின்படி என்ன கேட்டாலும் செய்வார். அது ஒரு பெரிய தைரியத்தை நமக்கு கொடுக்கிறது. நான் அலைய வேண்டியதில்லை, நான் அந்நியர்களை சார்ந்து கொள்ள வேண்டியதில்லை, நான் இந்த கர்த்தரை மாத்திரம் உண்மையாய் உத்தமமாய் சேவித்தால் போதும். நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை குறித்து நாம் கொண்டிருக்கிற தைரியம் என்று பார்க்கிறோம். ஆகவே சொல்லுகிறார், நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்திருந்தோமானால் அவரிடத்தில் நாம் கேட்டவைகளை பெற்றுக்கொண்டோம் என்றும் அறிந்திருக்கிறோம். நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று அறிந்திருந்தோமானால் ஆண்டவரிடத்தில் நாம் கேட்டவைகளை பெற்றுக்கொண்டோம் என்றும் அறிந்திருக்கிறோம். அப்படி ஆண்டவர் மேலே விசுவாசம் வைத்து ஆசீர்வாதங்களை நாம் சொந்தமாக்கி ஆண்டவருக்காக வாழுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். எங்கள் நல்ல ஆண்டவரே, நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தரிடத்துல சேருகிறவன் அவர் உண்டென்றும் தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு பலனளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டபடி நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செய்கிறார் என்கிறதான தைரியம் நமக்கு இருக்கிறது. நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்திருந்தோமானால் அவரிடத்தில் கேட்டவைகளை நாம் பெற்றுக்கொண்டோம் என்று அறிந்திருக்கிறோம் என்று சொல்லப்பட்ட வேத வசனத்தின்படி உடைய சமூகத்தில் நாங்கள் கேட்ட எல்லா நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் நீர் தந்து எங்களை ஆசீர்வதிக்கிறேன், நன்றி சொல்லுகிறோம். அவ்விதமாக இந்த காலை நேரத்திலும் அருமையான உடைய பிள்ளைகளுடைய ஜெபங்களுக்கு ஆண்டவர் பதிலளித்து இவர்களை ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம். இந்த நாள் இவர்கள் கர்த்தரிடத்தில் இந்த நன்மையை பெற்றுக்கொள்ளுகிற நாளாய் அமையட்டும். கர்த்தர் ஆசீர்வதியும். இயேசு மூலம் கேட்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். God bless you.